தமிழம்மா அடுப்பங்கரையில் கொங்கு நாட்டு பீர்க்கங்காய் பஜ்ஜி செஞ்சு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: அரை கிலோ பீர்க்கங்காய், 3 பச்சை மிளகாய், 25 சின்ன வெங்காயம், ஒரு கட்டி பூண்டு, 3 தக்காளி. இந்த பஜ்ஜிக்கு உருளைக்கிழங்கு போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் 2 உருளைக்கிழங்கையும் சீவி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு குக்கரில் பீர்க்கங்காய், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டுக்கோங்க. அதோட பச்சை மிளகாய் எடுத்தது போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. பூண்டையும் போட்டுக்கோங்க. தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 100 கிராம் தண்ணி ஊற்றி வெயிட் போட்டு 2 விசில் விடுங்க. விசில் அடங்கியதும் மத்து போட்டு காயை நல்லா ஒரு கடைஞ்சிருங்க. வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு 2 பொரிய விட்டு சின்ன வெங்காயம் 4 நறுக்கி போட்டு பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டு காரம் பத்தலைனா 2 வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு கடைஞ்சதை எடுத்து ஊற்றிடுங்க. கொத்தமல்லியை தூவி இறக்கி வச்சுருங்க. இது இட்லி, தோசை, ஆப்பம், சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.